வணக்கம். நான் ஜி சொக்கலிங்கம், ஃபவுண்டர் அண்ட் ஹெட் ஆஃப் ரிசர்ச் இக்வினாமிக்ஸ் ரிசர்ச் பிரைவேட் லிமிடெட். இன்றைக்கி நிறைய யோசனைக்கு அப்புறம் ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணியிருக்கேன். இன்வெஸ்டர்ஸ் பர்டிகுலர்லி மிடில் கிளாஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப உபயோகமாக இருக்கணும் அப்படின்னு 20 வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்ல வெல்த் லாங் டேர்மில் சம்பாதிக்க முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. 33 வருஷமாக நான் உழைச்சி நான் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டதை உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். 20 வழிமுறைகள். இந்த 20 வழிமுறைகளை நீங்கள் இது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஒன்லைன் ஃபார்முலா கிடையாது. மேற்கொண்டு நீங்களும் இதில் ஒர்க் பண்ணணும். பட் இந்த 20 வழியில் எளிய முறையில் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பெரிய லாஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு. நிறைய வெல்த் லாங் டேர்மில் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிகள் அதிகம். முதல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க க்ரீட், பேராசை தான் பெரிய தப்பு ஸ்டாக் மார்க்கெட்லன்னு. நான் ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். பேராசை ஸ்டாக் மார்க்கெட்டில் தப்பு இல்லை. நிறைய பேருக்கு இது ஆச்சரியமாக இருக்கும். பேராசை வைக்கிறது தவறு இல்லை. ஆனால் பேராசை வச்சுட்டு அது நல்ல வழியில் அதை ஒர்க் அவுட் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ பிஎஸ்சி 5 வருஷத்தில் பிஎஸ்சி ஸ்டாக்கு 30லேருந்து 35 மடங்கு கொடுத்துருக்கு. நீங்கள் எம்ஆர்எஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதே சென்னையில் இருக்கிற எம்ஆர்எஃப் எடுத்துட்டிங்கன்னா 2008 இன்னைக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்? 17 வருஷம். 17 வருஷத்தில் 100 மடங்கு ஏறி இருக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, பேராசை வைக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் அதுக்காக உழைக்கணும். சில நல்ல வழியில் உழைக்கணும் வெல்த் கிரியேட் பண்ண. ஆங்ஸைட்டியில் தான் ப்ராப்ளம். ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப ஆங்ஸைட்டி இருக்கும்போது நிறைய தவறுகள் பண்ண வாய்ப்பு இருக்குது. 2வது வழி முக்கியமானது, ப்ராட் லெவலில் அசட் அலோகேஷன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, யங் ஏஜில் இருக்கிற மொத்த சேவிங்ஸ் எடுத்து ஈக்விட்டியில் போடுறாங்க. எல்லா காலகட்டத்திலையும் அது ரொம்ப பெரிய தப்பு. நீங்கள் ஃபஸ்ட்டு அசட் அலோகேஷன் குறைஞ்சபட்சம் 30% ஃபிக்ஸ்ட் இன்கம் செக்யூரிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும். பேங்க் டெபாசிட்ஸு, கவர்மெண்ட் பாண்டு, இதிலெல்லாம். ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்கிறவங்க 50% கூட ஃபிக்ஸ்ட் இன்கமில் போடலாம். மற்ற பேலன்ஸில் ஒரு 10-20% ரியல் எஸ்டேட்டு, கோல்டு இதில் போடலாம். மிச்சம் ஒரு 30% ஈக்விட்டியில் போடலாம். இது கன்சர்வேட்டிவ். ரொம்ப அக்ரெசிவாக ரிஸ்க் எடுக்கிறவங்க இருந்தாலும் 100% ஈக்விட்டியில் போடுறது எல்லா காலகட்டத்திலையும் தப்பு. குறைஞ்சபட்சம் 30% ஃபிக்ஸ்டு இன்கமில் போடணும். பட் ஈக்விட்டி, ஃபிக்ஸ்டு இன்கம் தவிர சில பேருக்கு நிறைய ரியல் எஸ்டேட் அசட் இருக்கும். ஏற்கனவே நிறைய சேவிங்ஸ், பேங்க் டெபாசிட்ஸ் எல்லாம் இருக்கும். ஏதாவது இன்ஹெரிட் பண்ணியிருப்பாங்க. அப்போ நான் சொல்கிற இந்த கோட்பாடெல்லாம் தேவையில்லை. பட் ஒரு நடுத்தர வர்க்கம் அப்படி இருக்கிற பட்சத்தில் இது ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். 3வது ஈக்விட்டி அசட் அலோகேஷன். ஓவரால் அசட் அலோகேஷனுக்கு அப்புறம் வித்தின் ஈக்விட்டி எப்படி அலோகேட் பண்ணணும்னு. அதுலேயும் குறைஞ்சபட்சம் 30% லார்ஜ் கேப் செக்மெண்ட்டில் போடணும். 100% ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் போடுறது ரொம்ப தப்பு. அகைன், உங்களுக்கு ஈக்விட்டிக்கு வெளியே நிறைய வெல்த் இருந்தால், இல்லை நீங்களே ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தால், நான் சொல்கிற இந்த அறிவுரை அது ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப வெல்த்தெல்லாம் ரொம்ப லிமிட்டட், சேவிங்ஸ்லாம் லிமிட்டடாக இருக்கும்போது இது ரொம்ப முக்கியமானது. அதாவது 30% மினிமம் லார்ஜ் கேப்பில், அதுவும் சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியில் போடணும். அப்போ தான் கஷ்டமான நேரங்களில், மார்க்கெட்டுக்கு ஓவரால் கஷ்டமான காலகட்டத்தில் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சென்செக்ஸ் நிஃப்டி தான் மெயினாக வாங்குவாங்க. அதனால் ரிலேட்டிவாக ஃபால் நிறைய இருக்காது. இன்னும் சொல்லப்போனால், நீங்கள் கடந்த 20 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி சென்செக்ஸ் கீழே விழுந்து ஸ்மால் கேப் மிட் கேப்பு ஏறினது ரொம்ப அபூர்வம். எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு தடவை தான் இந்த 20 வருஷத்தில் சென்செக்ஸ் நிஃப்டி கொஞ்சம் ஃபால் ஆச்சு, ஸ்மால் அண்ட் மிட் கேப் இண்டெக்ஸ் ரைஸ் ஆச்சு. மற்றபடி 19 வருஷத்தில் அவுட் ஆஃப் 20 இயர்ஸில் எப்போவுமே நிஃப்டி சென்செக்ஸ் கீழே விழும்போது ஸ்மால் அண்ட் மிட் கேப் அதிகமாக கீழே விழும். சில நேரத்தில் நிஃப்டி சென்செக்ஸ் ஏறும், இருந்தாலும் ஸ்மால் அண்ட் மிட் கேப்பு கீழே பெருசாக விழும். அதனால் எப்போவுமே 30% மினிமம் சென்செக்ஸ் நிஃப்டி. அகைன், ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்கிறவங்க 50%, எக்ஸ்ட்ரீம்லி கன்சர்வேட்டிவாக இருக்கிறவங்க 70% கூட சென்செக்ஸ் நிஃப்டி ஸ்டாக்கில் போடலாம். இது உங்களுடைய ரிஸ்க் அப்படைட்டை பொறுத்து, உங்களுடைய ஏற்கனவே இருக்கிற சேவிங்ஸ், ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸு, அதெல்லாம். இப்போ சில பேருக்கு 2-3 வீடு இருக்கும்.
அதுவே 5 கோடி 10 கோடி போகலாம், இல்லை 2-3 கோடி போகலாம். அப்போது இந்த மாதிரியெல்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 4வது பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேம். நிறைய பேருக்கு லாஸ் எதனால் ஆகுது அப்படின்னா, 1லேருந்து குறைஞ்சபட்சம் 1லேருந்து 3 வருஷம் பொறுமையாக இருக்கணும். சில நேரத்தில் 5 வருஷம் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணணும். அப்போ தான் நிறைய வெல்த் பண்ண முடியும். எஸ், சில நேரங்களில் 3 மாதத்தில் கூட டபுள் ஆகுது, 6 மாதத்தில் டபுள் ஆகுது. அதெல்லாம் வந்து ரொம்ப ரேர். பட்டு ஜென்ரலாக பார்த்தோம்னா 1 இயர்லேருந்து 3 to 5 இயர்ஸ் வெயிட் பண்ணோம்னா வெல்த்து நல்லா கிரியேட் ஆகும். அதனால் அந்த பொறுமையாக இருக்கணும். 5வது வழி, நிறைய பேர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜேபி கெமிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா 260 ரூபாயிலேருந்து 6000 போச்சு 5-6 வருஷம் கழிச்சு. பிஎஸ்சி 680 ரூபாயிலேருந்து ஒரு 7 வருஷம் கழிச்சு 35,000 போச்சு. 30லேருந்து 35,000 போனஸுக்கு அட்ஜஸ்ட் பண்ணோம்னா. 2 தடவை போனஸ் கொடுத்தாங்க. 1 3 ஆச்சு, 3 9 ஆச்சு. ஸோ இந்த 2 போனஸுக்கு முன்னாடி 600 ரூபா, 680, ஈவன் 500 கூட இருந்தது. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட இப்போது 2600ன்னா அதை 9ஆல் பெருக்கணும்னா கிட்டத்தட்ட 25-26,000, 3000 வரைக்கும் போச்சு. அப்போது 27,000 வரைக்கும் போச்சு. ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த 2 ஸ்டாக்ஸையும் நான் இப்போ ரெக்கமெண்ட் பண்ணலை. இதை ஒரு எக்ஸாம்பிளாக விளக்குறேன். என்ன விளக்குறேன் அப்படின்னா, இதே ஸ்டாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஒரே ஸ்டாக்னேட்டாக இருந்தது, ஒரே ரேட்டில் இருந்தது. ஈவன் கீழேயும் பயங்கரமாக விழுந்தது. இதை இன்வெஸ்டர் வந்து புரிஞ்சுக்கணும். நிறைய மல்டிபேக்கர்ஸ் வந்து சில நேரத்தில் 1 வருஷத்துலேருந்து 3 வருஷம், சில நேரங்களில் ஈவன் 5 வருஷம் ஒரே கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்சில் இருக்கும். ஆர் ஈவன் கீழே விழும். அந்த நேரத்தில் சென்செக்ஸ் நிஃப்டியெல்லாம் 20%, 30%, 50% ஏறும். ஆனால் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து குறையும். ஸோ இதை வந்து மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். மல்டிபேக்கருக்கு வந்து இது வந்து நேச்சுரலாக இயற்கையாகவே இந்த மாதிரி சில குணங்கள் இருக்குது.